வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் சிக்கன் குழம்பு தான் செய்ய போகிறோம். சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் பொருத்தமாக ரொம்ப சுலபமாக தேங்காய் இல்லாமல் இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. 1 கிலோ சிக்கன் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 துண்டு பட்டை, 5 கிராம்பு, 4 ஏலக்காய், 6 வரமிளகாய், ஒரு 10 செகண்ட் இதை பெரட்டி விட்டுறலாம். இப்போ இதில் 3/4 கப் அளவுக்கு மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, ஒரு 30 செகண்ட் இதை வறுத்துக்கலாம். இப்போ இதில் 2 டீஸ்பூன் சோம்பு, 2 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் கசகசா, ஒரு 10 செகண்ட் இதை வறுத்துக்கலாம். முதல்லையே சீரகம், சோம்பு எல்லாம் போட்டோம்னா சீக்கிரமாக கருகிடும். அதனால தான் மல்லியை வறுத்துட்டு போடுறோம். 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தையும் போட்டு வதக்கிடலாம். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கட்டும். இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை, 3 தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். தக்காளி 200 கிராம் அளவு. இதோடைய 2 டேபிள் ஸ்பூன் முந்திரியையும் போட்டுக்கலாம். நீங்கள் கூட சேர்க்கிறதா இருந்தால் சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதங்கட்டும். எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இது நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு முதல்ல அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு. கடுகுக்கு பதிலாக நீங்கள் பட்டை, கிராம்பு தாளிக்கிறதா இருந்தால் தாளிச்சுக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் நறுக்கினது. வெங்காயம் நல்லா செவக்கிற அளவுக்கு வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு 1 நிமிஷம் வதக்கி விட்டுறலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போன பிறகு நம்ம அரைச்ச மசாலாவை ஊற்றிக்கலாம். கூடவே மிக்ஸி ஜார் அலசி 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி கலந்து விட்ட பிறகு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், இது ஆப்ஷனல் தான், 2 டேபிள் ஸ்பூன் உப்பு, இப்போ இதை நல்லா கலந்து விட்டு நம்ம சிக்கனை சேர்த்துடலாம். சிக்கனை போட்டு கலந்து விட்ட பிறகு உப்பு சரி பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ குக்கரை மூடி அதிகப்படியான தீயில 1 விசிலும், குறைஞ்ச தீயில 1 விசிலும் விட்டெடுத்தால் சிக்கன் நல்லா மிருதுவாக வெந்துடும். 2 விசில் வந்து ப்ரெஷர் அடங்கிருச்சு. மணக்க மணக்க நம்மளோட சிக்கன் குழம்பு ரெடி ஆகிருச்சு. மல்லி இலை தூவி கலந்து விட்டு இறக்கிடலாம். இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.